ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கேரளா சம்பங்கி தாங்க. இது பிக் பாஸில் அன்ஷிதா இந்த கேரளா சம்மந்தி பண்ணியிருப்பாங்க. இதுக்காக ஒரு பெரிய சண்டையே நடக்கும் அங்கே. ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாச்சு. இதில் என்ன தான் இருக்குதுன்னு நம்மளும் செஞ்சு பார்ப்போமேன்னு செஞ்சோம். ஆனாலும் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 15லேருந்து 20க்குள்ளே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதில் நம்ம செய்ய போகிறோம். அதனால் அடுப்பில் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டுருங்க. இதில் நமக்கு தேங்காய் ஒரு அரை மூடி நான் வச்சுருக்கேன். தேங்காய் புளிக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளி, ஒரு 4 5லேருந்து காஞ்ச மிளகா. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5 6 பல் பூண்டு, அவ்வளோதாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டுக்கணும். என்கிட்ட இஞ்சி இல்லாதனால இஞ்சி பேஸ்ட்டு தான் நான் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். அந்த ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இஞ்சி பேஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் அந்த சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் இதானதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனோடனே மற்றதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை, தேங்காய், புளி, காஞ்ச மிளகா, இது எல்லாமே பூண்டு, இது எல்லாமே நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். இது உண்மையிலேயே சாதத்தில் சுட சுட இருக்கிற சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் கூட இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் பிக் பாஸில் இது ஹன்ஷிதா இந்த இது செஞ்சுருப்பாங்க டிஷ்ஷு. நானும் அதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடய நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இது நல்லா ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இது அம்மியில் தான் அரைப்பாங்க ஆக்சுவலாக. அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதனால் நம்ம மிக்ஸிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கலந்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றோம். செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், பாப்பா நடுவுலேயே கையை விட்டு எடுத்து சாப்பிட்றா. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.